திருமண வதந்தி குறித்து ஒரு வழியாக வாய் திறந்து பேசிய ராஷ்மிகா மந்தனா. நடிகை ராஷ்மிகாவுக்கும் நடிகர் விஜய் தேவர்கொண்டாவுக்கும் வருகிற பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி திருமணம் நடைபெற இருப்பதாக கூறப்படும் நிலையில அது குறித்து அவங்களே பேசியிருக்காங்க. ராஷ்மிகா மந்தனா மணமேடை ஏறி மணமகளாகும் நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது உண்மையா பொய்யா என்பது இன்னுமே யாருக்கும் தெரியல. ஏன்னா ராஷ்மிகாவோ மணமகன் விஜய் தேவர்கொண்டாவோ எங்கேயுமே இதை பத்தி சொல்லவே இல்லை. ஆனா இந்த முறை ராஷ்மிகா மந்தனா திருமணம் குறித்து மனம் திறந்து பேசியிருக்காங்க. கன்னட நடிகை ராஷ்மிகா மந்தனா இப்போ டோலிவுட் கோலிவுட் மட்டும் இல்லாம பாலிவுட்லயும் கலக்கிட்டு இருக்காங்க. பேன் இந்தியா படங்கள்ல நடித்து பாராட்டுக்களை பெற்று வராங்க. ஆனா ராஷ்மிகாவிற்கு திருமண விஷயத்தில் இன்னும் நல்ல பெயர் கிடைக்கவே இல்லை. ராஷ்மிகா மந்தனா விஜய் தேவர்கொண்டா திருமணம் உறுதியாகிவிட்டது. அடுத்த மாதம் ராஜஸ்தானில் திருமணம் நடைபெற உள்ளது. ஏற்கனவே ரகசியமாக நிச்சயதார்த்தம் முடிந்துவிட்டது. ஆனால் இது குறித்து ராஷ்மிகா விஜயிடம் யார் கேட்டாலும் வாயை திறக்கவே இல்லை. புன்னகையிலேயே பதில் சொல்றாங்க. ஆனா இப்போ ராஷ்மிகா தன்னோட திருமண வதந்தி குறித்து பேசியிருக்காங்க. ராஷ்மிகாவோட திருமணம் இந்திய திரையுலகில் பெரும் விவாத பொருளா மாறியிருக்கு. ராஷ்மிகா எங்க போனாலும் விஜயை திருமணம் செய்வது உண்மையா என்ற கேள்வி நிச்சயமா இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் மழுப்பலான பதில்களை கொடுத்து வந்த ராஷ்மிகாவிடம் ஒரு தொகுப்பாளர் இன்று உண்மையை கூற வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்டிருக்காரு. இதற்கு பதிலளித்த ராஷ்மிகா, உண்மை என்னன்னா 4 வருடங்களாக இது போன்ற வதந்திகள் பரவிட்டு வருது. ஆனா எப்ப பேச வேண்டுமோ அப்போது நான் பேசுவேன் அப்படின்னு ராஷ்மிகா சிரிச்சுக்கிட்டே பதில் சொன்னாங்க. ராஷ்மிகாவோட புன்னகையிலேயே எல்லா பதிலும் இருப்பதா மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவர்கொண்டா சமீப காலமா ரகசியமா சுற்றுவதே இல்லை. இருவரும் புத்தாண்டை வெளிநாட்டுல கொண்டாடினாங்க. விஜய் தன்னோட குடும்பத்துடனும் ராஷ்மிகா தன்னோட நண்பர்களுடனும் போயிருந்தாங்க. அங்க பேச்சுலர் பார்ட்டியும் நடத்தினாங்க. இதையெல்லாம் பார்த்த பிறகு பிப்ரவரி 26ல திருமணம் நிச்சயமா நடக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. ஆனா ராஷ்மிகா மட்டும் இன்னும் அந்த சஸ்பென்ஸை அப்படியே தக்க வச்சிருக்காங்க.